ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டேன். ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு லீவ்னாலே ஜாலியாக அவங்க ஒரு சைடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் தர்பூசணி விற்கிறதுக்காக மூட்டை நிறையா வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னக்கா தர்பூசணிலாம் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எதுனாலும் வந்து நம்ம கஷ்டப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கோன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு சேரில் தான் உட்காந்து வேலை செய்வேன்னா அது முடியாத காரியம். இப்போதைக்கு வந்து என் சூழ்நிலை வேலைக்கு போக முடியல அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நேற்று விற்றது போக பாதி தர்பூசணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முட்டை ரைஸ் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பின் பக்கம் பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து முடியும் போது சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாலெல்லாம் காலையிலே காசியாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாத்திரம் ஃபுல்லாக கழுவணும். அப்புறம் கேஸுமே இன்றைக்கி நான் கழுவி வச்சுருவேன் சண்டே ஒன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயம், இங்கே பார்த்திங்கன்னா வயல்வெளியில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ விவசாய இடத்துல தான் இருக்கோம். கழனியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏரி பக்கத்துலேயே இருக்குது. ஏரி உள்ளேருந்து தப்பிச்சு ஓடி வந்துருச்சு போல். ஸோ அந்த மீனை வந்து சாகடித்து சாப்பிடவும் மனசு வர மாட்டுது உயிரோடு இருக்கிறதால. சரின்னு சொல்லி அதை அப்படியே மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான டிப்ஸு, தர்பூசணி வந்து வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னால் வந்து இப்போ கொட்டையை சீக்கிரம் எடுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே கொட்டையோடய வந்து இஞ்சி சர்க்கரை கொஞ்சமாக லெமன்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டுறதுக்கு டைம் இல்லை. ஜல்லடை இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டை இருக்கும், அரிசி சடிக்கல ஜல்லடை, அதில் போட்டு அழகாக அப்படியே ஜலிச்சிட்டேன். ஜலிச்சு எடுத்த உடனே சூப்பராக நமக்கு வடிகட்டி வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, டக்குன்னு ஜூஸ் போட்டுட்டு கடவுளே இவ்வளோ நாள் இந்த யோசனை நமக்கு வரவே இல்லையே. டீ வடிகட்டியில் போய் வடிகட்டிகிட்டு இருந்தோமே, ஜூஸ் வடிகட்டியே வீட்டில் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வடிகட்டுவேன். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா விதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே அரைச்சி தான் சாப்பிடுவேன். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் மாமா பார்த்திங்கன்னா எது நம்ம செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்கிற ஆளே. ஃபஸ்ட்டு முகத்தை பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேமரா எடுக்கிறத பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. உண்மையாலுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அவர் எப்பயும் அப்படி தான் சொல்வார். சரின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுமே ஜூஸ் கேட்டாங்க. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வரும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வயலில் தானே இருந்துச்சு. ஸோ எல்லாம் சேரும் அது மேலே வந்து அழகாக அப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் திருப்பிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு அதை எடுத்து போட கொஞ்சம் பயம். ஒரு அக்கா தான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க கழனியிலேருந்து. அவங்க கழனிலாம் கூட நான் நிறைய வாட்டி விளாக் போட்டிருப்பேன். ஸோ எவ்வளோ பெரிய மீன் பாருங்களேன். கண்டிப்பாக இந்த மீன் இதுக்கப்புறம் கட் பண்ணி சமைச்சு சாப்பிடணும், மனசு வர மாட்டுது. உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விளாக் பிடிச்சா நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.